திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அந்த பிரதமர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல், அந்த பிரதமர் நம்மை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கான தேர்தல். நாம் வாக்களிப்பது பிரதமர் யார் என்பதற்காக. அதனாலதான் 5 ஆண்டுகள்ல 3 முறை நாம் வாக்களிக்கிறோம். உள்ளாட்சி பிரதிநிதி யார் என்பதற்காக ஒரு வாக்களிக்கிறோங்க, நம்முடைய முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கிறோம், இன்னைக்கு பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, நீங்களே ஒரு இடம் யோசிச்சு பாருங்க. நரேந்திர மோடி அவர்களை தவிர இந்த நாற்காலியில யார் பிரதமராக அமர்ந்தாலும் கூட இந்த நாடு என்ன ஆகும் என்பதை யோசிச்சு பாருங்க. என்ன ஆகும் என்பதை ஒரு முறை சென்று பாருங்கள். மோடி அவர்களை தவிர இந்த நாற்காலியில் யாரோ ஒருத்தர் உட்காருங்க. மம்தா பானர்ஜி அவர்களோ, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ, ராகுல் காந்தி அவர்களோ, சந்திரசேகர் ராவ் அவர்களோ, யாரோ யோசிச்சு பாருங்க. உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும், ஃபரூக் அப்துல்லா அவர்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும், அந்த நாற்காலியில் இவங்கள உட்கார வச்சா என்ன ஆகும், இந்த நாட்டை சின்னாபின்னப்படுத்தி என்ன செய்வார்கள் யோசிச்சு. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தல் நம்முடைய பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கின்றோம். ஒன்று நம்முடைய பிரதமரே வெளியிட்டிருக்கார் டெல்லியிலே, இன்னொன்று தொகுதிக்காக நானும் வெளியிட்டிருக்கின்றேன். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில நாம் என்ன செய்ய போகின்றோம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிற்காக நம்முடைய ஆட்சி என்ன செய்ய போகுது. அதனால 2-3 விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பாக மோடி வீடு, 4 கோடி மோடி வீடுகளை 10 ஆண்டுகளிலே கட்டி முடித்திருக்கின்றோம். 10 ஆண்டுகள்ல 4 கோடி பேருக்கு முதலாக கான்கிரீட் வீடு, மோடி வீடு வந்திருக்கு. நேற்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கின்றோம், அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி மோடி வீடு, இன்னும் 3 கோடி மோடி வீடு. எங்கெல்லாம் மோடி வீடு இல்லையோ, கான்கிரீட் வீடு இல்லையோ, இன்னும் 3 கோடி வீடுகளை நம்ம அடுத்த 5 ஆண்டுகள்ல கொடுக்க போறோம். நம்மை பொறுத்தவரை ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து வளர்ச்சியை மையப்படுத்தி சென்று கொண்டிருக்கின்றோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எடுத்துக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 174 ரூபாய் சம்பளமாக இருந்துச்சு. 174 ரூபாய் 2014. எல்லாம் என்ன சொன்னாங்க, ஐயோ பிஜேபி வந்துச்சுன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க சொன்னாங்களா இல்லைங்களா? ஆனா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய மொத்த சம்பளமும் நாம தான் கொடுக்கிறோம். யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்களா? இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய மொத்த சம்பளமும் 1 பைசா மாநில அரசு கிடையாது, 1 பைசா ஸ்டாலின் அவருக்கு கிடையாது. மொத்த சம்பளமும் 1 பைசா மாநில அரசு கிடையாது, 1 பைசா ஸ்டாலின் அவருக்கு கிடையாது. 1 கோடி ரூபாய் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சம்பளமாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 174 ரூபாய் இருந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போன வாரம் வரைக்கும் 284 ரூபாய் சம்பளம் இருந்துச்சு. போன வாரம் மோடி ஐயா அதை 319 உயர்த்தி இருக்கின்றார். போன வாரத்திலிருந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கள் சம்பளம் 319, 500 ரூபாய்க்கு போயிடும், வேகமாக சென்று போயிடும். காரணம், நம்மை பொறுத்தவரை இந்த திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்துவது மட்டும் இல்லாமல் சம்பளத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே வாயில ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை வேலை சொல்லுவாங்க, பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள விட்டுறாதீங்க, எந்த காரணத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது சொல்றாங்களா இல்லைங்களா? நேற்று ஒரு சின்ன காணொலி வெளியிட்டு இருந்தோம். நீங்க எத்தனை பேருக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததில்லை அன்பு சகோதர சகோதரிகள். ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு பைக்ல போறாங்க. கணவன் பைக் ஓட்டுறாரு, மனைவி எல்லாம் நம்ம கிராமத்தில் இருக்கிறது போல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அம்மா மனைவி ஏதோ அரசியல் பேச வர்றாங்க. கணவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ கம்முனரு. மனைவி மறுபடியும் ஏதோ பேச வர்றாங்க. உடனே கணவர் சொல்றாரு, நீ ஏதோ மாத்தி கீத்து ஓட்டு போட்டு தொலைஞ்சிடாத, பிஜேபி உள்ள வந்துடும். உடனே 2 பேரும் அப்படியே பைக்ல போறாங்க. 100 மீட்டர் போறாங்க. ஒரு பூக்கடையில் ஒரு அக்கா பூ வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பூ விற்கக்கூடிய அக்கார்கிட்ட கணவன் சண்டை போடுறாங்க, அந்த டப்பால இருக்கிற 200 ரூபாய் எனக்கு கொடு, நான் டாஸ்மார்க் போவேன். இந்த அக்கா கொடுக்க மாட்டாங்க. இல்ல அது பையனுக்காக சேர்த்து வச்ச காசு, நான் கொடுக்க மாட்டேன். கணவனும் மனைவியும் அந்த பூக்கடைக்காரங்க சண்டை போறதை அப்படியே பார்த்துக்கிட்டே பைக்ல போறாங்க. ஒரு 100 மீட்டர் தாண்டினோடனே ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாருங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக இருக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் அதிகமாக இருக்கு, இந்த நாடு பாருங்க எப்படி ஆகி போச்சு. அதையும் கணவன் மனைவியும் பார்த்துட்டே போறாங்க. இன்னொரு 100 மீட்டர் முன்னாடி போறாங்க. செவிலியர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க, பணி நிரந்தரம் வேண்டும் என்று. இன்னும் 100 மீட்டர் முன்னாடி போறாங்க. அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்தினர், அவங்க போராட்டம் பண்றாங்க, சம்பளத்தை உயர்த்தி கொடு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க, கரண்ட் பில் ஏறிடுச்சுன்னு மக்கள் போராட்டம் பண்றாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க. காவல்துறை ஒரு 10 பேர்த்த கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு செய்தி டிவியில ஓடுது, இந்த போதை கடத்தல் மன்னன் ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கக்கூடியவனை காவல்துறை கைது செய்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது இந்த கணவர் என்ன பண்றாருன்னா, வண்டியை வச்சுட்டு சொல்றார் மனைவி, இனி பிஜேபியை உள்ள விட வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று.
இந்த கொடுமைக்கெல்லாம் தீர்வு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். பிஜேபியை உள்ளே வர வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.